வணக்கங்கள். ஆக்சுவலி இதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. பராசக்தி படத்த நான் வந்து ஜான் 10த்தே பார்த்துட்டேன். பட் ஜான் 16 தான் இந்த ரிவ்யூவ அப்லோட் பண்றேன். அதுக்கான ரீசன்லாம் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னா இப்பயே எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ அந்த டீட்டெயிலா வீடியோவோட எண்ட்ல ஆட் பண்ணி விடுறேன். புடிச்சிருந்தா பாருங்க. இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. இப்ப டைரக்ட்டா பராசக்தி திரைப்பட விமர்சனத்துக்குள்ள போலாம். பராசக்தி இந்த படத்தோட கதை 1959ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நடந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக புறநானூற்று படைன்னு ஒரு படை கிளம்புது. அந்த படையோட தலைவன் தான் சிவகார்த்திகேயன். அப்போ அந்த படையில நடக்கிற ஒரு சம்பவத்தினால அந்த படை மொத்தமா மூடப்படுது. அதுக்கப்புறம் அந்த புறநானூற்று படைக்கு என்ன ஆச்சு, ஹிந்தி திணிப்பை எதிர்த்தாங்களா இல்லையா, கடைசியா இது முடிவுக்கு வந்துச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட இயக்குனர் சுதா கொங்கரா இதுக்கு முன்னாடி எடுத்த இறுதி சுற்று, சூரரை போற்று மாதிரியான படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எனக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்போடு தான் போய் படம் பார்த்தேன். பட் எனக்கு இந்த படம் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆச்சு. பெருசாக வந்து ஒர்க் ஆகலை. இந்த படத்தோட பரபரப்பான இன்ட்ரோ, அதை தொடர்ந்து வர கான்ஃப்ளிக்ட், அதர்வாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரதர் பாண்டிங், அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு இவங்க காட்டுற அந்த 3 சீன்ஸை தவிர வேற எந்த சீன்ஸுமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணல. இன்டர்வல் பாயிண்ட்க்கு அப்புறம் உடனே வரக்கூடிய ரத்னமாலா பாட்டும் அந்த அளவுக்கு சிறப்பான பிளேஸ்மெண்ட்டாக தெரியல. அதை தொடர்ந்து அப்படியே ஹீரோ வில்லன் கான்ஃபிளிக்ட்குள்ள இந்த படம் போயிருது. இந்த படம் பேச வந்த ஹிந்தி திணிப்புங்கிறதே மறந்துட்டு நார்மலான ஹீரோ வில்லன் கதையா டிராவல் ஆக ஆரம்பிச்சிருது. அண்ட் இந்த படம் எங்கேயுமே நம்ம கூட எமோஷனலா கனெக்டே ஆகல. அதர்வா சிவகார்த்திகேயனோட சீன்ஸா இருக்கட்டும், ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயனோட சீன்ஸா இருக்கட்டும், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. நம்ம கூட சுத்தமா கனெக்டே இல்லாம. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய லெட் டவுனா அமைஞ்சிருக்கு. ஆரம்பிச்சதுல இருந்து படத்தை குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இவங்களோட கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. சிவகார்த்திகேயனோட கேரக்டர் மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் எதுக்கு தமிழ் மேல அவ்வளவு கோவமா இருக்காரு, என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அழுத்தமான சீனுமே இல்ல. அதர்வா அப்புறம் ஸ்ரீலீலாவோட கேரக்டரைசேஷன் நல்லா தான் இருக்கு. பட் அது இன்னும் பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதத்துல கொஞ்சம் சுமாரா போயிடுச்சு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக். அவரோட சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சில இடத்துலலாம் இந்த பிஜிஎம் தான் இந்த படத்தோட சீன்ஸை எலிவேட் பண்ணுது. சாங்ஸ் தனியா கேட்க நல்லா இருந்தாலும் நமக்கான காலம் பாட்டை தவிர மிச்சம் இருக்கிற அந்த 2 மெலோடி இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு, அந்த பிளேஸ்மெண்ட் அது நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அண்ணா அவர்கள் வரக்கூடிய சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை தவிர இந்த படத்தோட செட் ஒர்க்குன்னு பார்த்தா அதுவுமே கூட எனக்கு சில இடங்கள்ல ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. சில இடங்கள்ல செட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு 2, 3 சீன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா பிளாஸ்டிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய 2, 3 கேமியோஸ் ரொம்பவே சின்ன கேமியோனா கூட பட் தியேட்டர்ல பார்க்க அது நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக், சித்தரிக்கப்பட்டவைன்னு இவங்க போட்ட அந்த 3 சீன்ஸ், ஆக்ட்ரஸோட பர்ஃபார்மன்ஸ் தவிர வேற எதுவுமே எனக்கு கன்வின்சிங்காகவே இல்லை. ஆக்சுவலி இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உண்மை கதையை அப்படியேவும் எடுக்கல. இவங்களே ஃபிக்ஷனலாக தான் புறநானூற்று படை அப்படின்னு ஒன்று காமிச்சிருக்காங்க. ஸோ ஸோ இவங்க ஆல்ரெடி வரலாற்று கூட புனைவை தான் ஆட் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தை இன்னுமே எங்கேஜிங்காக நல்ல கேரக்டரைசேஷனோட நல்ல ஸ்டேஜிங்கோடவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். பட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த படம் ஒரு முழுமையான பயோபிக்காவும் இல்லாமல் ஃபிக்ஷனல் ஸ்டோரியாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ரொம்பவே சுமாரான படமாக போயிடுச்சு. ஸோ ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி இவங்க கதை எழுதுறாங்கன்னா இன்னுமே கான்ஷியஸாக நல்லா எழுதியிருக்கலாம். பிகாஸ் இப்போ இந்த கதையை வேற யாராலையும் எடுக்கவும் முடியாது. இவங்க எடுத்ததும் ரொம்ப சுமாராக போனனால இந்த படத்தோட இம்பேக்ட் ரொம்பவே கம்மியாக கிடைச்சிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனிவேஸ் நல்ல இன்டென்ஷன், நல்லா வந்திருக்க வேண்டிய படம். பட் ஃபைனல் அவுட்புட்டாக ரொம்பவே அண்டர்வெல்மிங்கான ஆவரேஜான ஃபிலிமாக தான் வந்திருக்கு. ஸோ சுதா அவர்கள் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம், எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல். சிம்பிளா சொல்லணும்னா அண்டர்வெல்மிங் ஃபிலிம் வித் குட் இன்டென்ஷன். நன்றி, வணக்கம். ஸோ ரிவ்யூ முடிஞ்சுது. இது ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால லாஸ்ட்ல இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா பாருங்க, இல்லாட்டி அப்படியே கட் பண்ணிடுங்க. ஸோ பேசிக்கலாக நான் கொஞ்சம் நிறைய படம் பார்ப்பேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு தேட்டர் போய் ஒரு படம் பார்த்துருவேன். ஸோ பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருப்போம்ல, ஷேர் பண்ணிட்டு இருப்போம் படம் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுட்டு. ஸோ அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஸோ இந்த இயர் ஃபர்ஸ்ட் வீடியோவாக பராசக்தி ரிவ்யூலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். முன்னாடியே சொன்ன மாதிரி ஜான் 10 அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். எனக்கு பெருசாக பராசக்தி ஒர்க் ஆகாதனால ஏன் ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒர்க் ஆகாத படத்தை போய் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வாத்தியார் தலைவர் தம்பி தலைமையில் ரிலீஸ் ஆகுது, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போடுவோன்னு வெயிட் பண்ணேன்.
வாவாத்தியா ரிலீஸ் ஆச்சு. அதுவும் போய் பார்த்தேன். பட் சேட்லி எனக்கு அதுவுமே ஒர்க் ஆகல. சரி இன்னொரு நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தலைவர் தம்பி தலைமையில் பார்த்தேன். ஸோ எனக்கு தலைவர் தம்பி தலைமையில் பிடிச்சிருந்தது. சரி ஓகே இன்னையிலேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3 வீடியோவை இன்னைக்கே பேசி போட்டுடலாம்னு நினச்சேன். பட் இந்த வீடியோவே என்னால் பேச முடியல. ஏகப்பட்ட கட்டுப்பு இருக்குது. குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கு வாத்தியாரும் தலைவர் தம்பி தலைமையிலும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இதே சினிபோலிக்குங்கிற பேரில் இன்ஸ்டா பேஜும் ஒன்று ஆரம்பித்தேன். அதில் சீக்கிரமாக ரிவ்யூ போட்டுருவேன். அதில் சும்மா டைப் பண்ணி போடுறதுனால அது சீக்கிரம் போட்டுருவேன். பேசி போட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எப்படியும் இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால யாருக்கும் பிடிக்காது. சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நானாக இருந்தாலும் பண்ண மாட்டேன். பட் பட் நான் வாக்குறுதி தரேன். உங்களுக்கு போக போக நிச்சயம் பிடிக்கும். வேறு எதாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால இதை சொல்கிறேன். வேறு எந்த வீடியோலையும் சொல்ல மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சினிபோலிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.